தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 123:3. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு பணம் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. வியாதினால கஷ்டப்படுறது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா, நான் இவ்ளோ ஜெபம் பண்ணியும் எனக்கு இன்னும் பதில் வரலையே அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்களேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையாவே இருக்கும். சில நேரங்கள்ல மனிதர்கள் நம்மள ரொம்ப கேவலமா பேசலாம். அவங்க நம்மள புறக்கணிக்கலாம். நம்மை தள்ளி விடலாம். அப்போ நம்ம அமைதியா இருந்து கூட நெறைய நேரங்கள்ல நம்மள கேலி செய்வாங்க. நம்ம அமைதியா இருக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்மள விட்டுட்டு போமாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், "ஆண்டவரே எங்களுக்கு நீர் இரக்கமாயிரும் கர்த்தாவே" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். இப்போ மனிதர்களுடைய தீர்ப்பு ஒருவேளை நம்மள செய்யாத தவறுக்கு கூட பழி சுமத்துவாங்க. அந்த தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கைய முடிவு செய்யாது. தேவனுடைய இரக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். இப்போ தன்னுடைய பலத்தால் எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும்னு சொல்லி நினைக்கிற வரைக்கும், நம்ம இரக்கத்த பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்னைக்கு ஆண்டவரே என்னால முடியாது, என் பலத்தினால முடியாது, என் பராக்கிரமத்தினால முடியாது அப்படின்னு சொல்லி என்னைக்கு ஒப்புக் கொடுக்கிறோமோ, அன்றைக்கு நமக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். தேவனுடைய இரக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தகுதியில்லாத நமக்கு நம்ம அசாதாரணமான காரியங்கள ஆண்டவர் சாத்தியமாக்கி கொடுக்கிறதும், நமக்கு சம்பாதிக்க தகுதியே இல்லாத நமக்கு சம்பாதிக்க ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுப்பதும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அம் ஒரு சூழ்நிலை வரும்போது, நம்மளால முடியாது என்கிற சூழ்நிலை வரும்போது, தேவன் தாங்குவதும் தான் அந்த ஒரு தேவனுடைய இரக்கம். அப்போ அந்த தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். பேதுரு பாருங்களேன், இயேசுவை 3 முறை மறுதலிச்சான். 3 முறை. அவனுக்கு அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அவன் நெனச்சிருப்பான், கர்த்தருடைய ஊழியத்த செய்வதற்கு இனிமே நான் தகுதியே இல்ல அப்படின்னு நெனச்சிருப்பான். ஏன்னா, அவன் 3 தடவ ஒரு ஆண்டவர்ட்ட சொன்னான். நான் மறுதலிக்க மாட்டேன். யார் பின்வாங்கி போனாலும் நான் உங்கள விட்டு பின்வாங்க மாட்டேன்னு சொன்னவன், ஒரு வேலைக்காரி முன்னால இயேசுவை அறியேன் என்று சொல்லி மறுதலித்தான். அப்ப அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவன விட்டு கொடுக்கவே இல்ல. அவன கைவிடவே இல்ல. நேரா முதலாவது அவனுக்கு தரிசனமாகி வரும்போது, அவனை பார்த்து, "நீ என்னிடம் அன்பா இருக்கிறாயா? நீ இப்படி தப்பு பண்ணியே! நீ என்னை மறுதலிச்சியே!" அப்படின்லாம் அவர் பேசல. "நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா?" என்று சொல்லி, "என் ஆடுகளை மேய்ப்பாயாக" என்று சொன்னார். பெந்தைகொஸ்தே நாள் வந்தபோது ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக பேதுரு எழும்பி நின்று அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். அதான் சங்கீதக்காரன் எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்றான். பைபிள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுதுன்னா, அது ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் வரும்போது நம்மளுக்கு வேற வழியே இல்ல. ஆண்டவருடைய இரக்கம் வந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இரக்கம் கிடைக்கும். அந்த கிடைத்தால் தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். அந்த இரக்கம் கிடைத்தால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை நாம் சாதிக்க முடியும் அப்படின்ற நிலைமை உண்டு. ஆமென். சங்கீதக்காரன் எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும்ன்னு சொல்லி திரும்ப திரும்ப கூப்பிடுறான். அப்ப திரும்ப திரும்ப சொல்லும்போது, அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு குழந்தை பயப்படும் பாருங்களேன். பயந்தா தான் அப்பா, அப்பா இல்லன்னா அம்மா, அம்மான்னு திரும்ப திரும்ப கூப்பிடும். அப்போ நம்மளால எதுவுமே முடியல, நம்மள யாருமே புரிந்து கொள்ளல, என்னை யாருமே புரிந்து கொள்ளல அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம ஆண்டவர அதிகமாய் கூப்பிட ஆரம்பிப்போம். இதுதான் நம்முடைய ஒரு இரக்கத்தின் அ ஆரம்பம். ஆமென். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்றான், "என்னுடைய பிரச்சனைய நீக்குங்க ஆண்டவரேன்னு" அவன் கேட்கல. "என்னுடைய போராட்டத்த நீங்க நீக்குங்க ஆண்டவரே, என்னுடைய" அப்படின்னு கேட்கல. "எங்களுக்கு இரங்கும்" அப்படின்னு சொல்லி தான் முதலாவது கேட்கிறான். அப்ப இரக்கம் வந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, மனுஷர்கள் உங்கள பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க பார்க்காதுங்க. தேவன் உங்களுக்கு என்ன செய்கிறார்? தேவன் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? இத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிச்சுச்சுன்னா,
நம்முடைய கண்ணீர் சந்தோஷமாக மாறும். நம்முடைய அவமானம் ஒரு சாட்சியாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நிந்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு சாட்சியாக மாறும். இன்றைக்கு நீங்க வந்து நான் ரொம்ப கைவிடப்பட்டு போயிட்டேன். நான் ரொம்ப நிந்திக்கப்பட்டுட்டேன். என்னை யாருமே புரிந்து கொள்ளல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்களை இழந்ததின் நிமித்தமா நெறைய பேர் என்னை நிந்திக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க புலம்புறீங்களா? இன்னைக்கு நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இரங்கும் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். மனிதர்களுடைய தீர்வு வந்து உங்களுடைய வாழ்க்கைய முடிவு செய்யாது. ஆனா தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு தீர்ப்பு தான் உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றும். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தன பேர் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஒரு நிந்தையால் நிறைந்திருக்கிறேன். நான் ஒரு அவமானத்தினால் நிறைந்திருக்கிறேன். எத்தன பேர் சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற நிந்தைகள், இன்றைக்கு நீங்க வாழ்க்கையில சுமக்கிற அவமானங்கள் ஒரு நிரந்தரம் கிடையாது. தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு நேரிடும்போது, இந்த நிந்தைகள், அவமானங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி போகும். தேவனுடைய இரக்கம் உங்களுடைய குடும்பத்தை தொடட்டும். தேவனுடைய இரக்கம் உங்கள் பிள்ளைகளை தொடட்டும். தேவனுடைய இரக்கம் உங்கள் எதிர்காலத்தை தொடட்டும். தேவனுடைய இரக்கம் உங்கள் வேலையை தொடட்டும். அது தொடும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அப்போ இன்னைக்கு பிரியமானவர்களே, எங்க போனாலும் அவமானம், எதை செய்தாலும் அவமானம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க இருக்கும்போது, தேவனுடைய இரக்கத்திற்காக நீங்கள் கெஞ்சி நிற்கும்போது, அவமானம் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாது. அவமானத்தை அனுபவிக்கிற நேரத்தில தான் தேவனுடைய இரக்கம் மிகவும் அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமென். இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் மேல் இரக்கமாய் இருப்பீராக. இவர்களுடைய பிள்ளைகளின் மேல் நீர் இரக்கமாய் இருப்பீராக. இவங்க செய்கிற ஊழியத்தின் மேல் நீர் இரக்கமாய் இருப்பீராக தகப்பனே. அவமானத்தோடு, கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் இரக்கமாயிருப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரக்கம் உங்களுக்கு வரும்போது, தேவனுடைய இரக்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களுக்கு இரக்கத்தை கட்டளையிடுவார். காட் பிளஸ் யூ.